அண்ணன்மார் சாமிகள் குதிரையின் மீது ஏறி வளநாடு பவனி வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. அப்படி வருகின்ற பொழுது இந்த மேனாட்டு படைகள் 1000 பேர்களும் தானே மேலே வைக்கிறாங்க. காக்காய் ஆடுதா? காக்காய் ஆடுதா? ஆடுதா ஆடுதா? என்ன ஆடுது? காக்காய் கழுவாடுது பார். ஆடுதா? ஆமா. ஏய் அப்ப பொன்னர் கொண்டிருப்பாங்களா? கொண்டிருப்பேன். நாம வளநாடு போனோம்னா கொண்டு போடலாம். ஆமா ஆமா. பொண்ணாலும் கொண்டு இருப்பேன், பொள்ளாட்டியும் பொண்ணால கொண்டு இருப்பேன். உண்மைதான். நீ நாம போய் தம்பி சங்கர கொண்டு வரலாம். வாங்கடா போலாம். அப்படியே வரப்போறே அண்ணம்மா சாமி குதிரை மேல வந்துகிட்டு இருக்கிறாங்க. வருகின்ற பொழுது அங்கே முழங்கு பொன்னர் வரும்போது ஆகாயம் தத்தரிக்குது. அங்கே பூமி கிட்டு இருக்குது. பொன்னர் சங்கர் வரும்போது பூலோகம் தத்தரிக்குது. பூமி கிட்டு இருக்குது. பொன்னர் சங்கர் வரும்போது பூலோகம் தத்தரிக்குது. கத்தி அப்படியே கடவுள் கடவுள் கத்தி ஆகிறது. இந்த நேரத்தில் மீது பவனி வருகின்ற பொழுது இது 1000 பேர் பார்த்தாங்க. அட தம்பி ஏண்டா காக்காய ஆடுதுன்னு பார்த்தோம், களவு ஆடுதுன்னு பார்த்தோம். எனக்கு போற பூமியை கிட்டு 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 ஆடுது. இந்த வார்த்தையாடா அண்ணன் தம்பி போறாங்க வர்ற குதிரை மேலே வராங்களா? வராங்க வராங்க வராங்க. இனி இருந்தவனாக்கி ஆசாரியாட்ட நம்மளுடைய அலையும் கீழ் வெட்டி போடுவாங்க. ஆபத்தை ஓடி பொழைச்சுக்கலாமடா. புறப்படுங்கடா. தப்பியெல்லாம் சாமிய பிழைக்குவானே போடுறாங்க. 1000 பேர் பயந்து ஓடுறாங்க. அப்படி பயந்து ஓடுகின்ற பொழுது ஆசாரியுடைய மனைவி காமாட்சி அழகுச்சு இருக்க வராங்க. அம்மா ஏண்டா அப்ப நெஞ்சு ஏன் இப்படி ஒடியாராங்க தெரியல. வேட்டைக்கு போயிருப்பாங்க. வேட்டைக்கு துரத்திட்டு போறாங்களா தெரியல. ஓடுறாங்களே எப்படி ஓடுறீங்க? நேர் பை கோஷம் யாரு? அழகுமுத்தா. அழகுமுத்தா அழகுமுத்தா ஒன்னாவது போற ஓட்டுல ஓட்ட ஓடியே போயிடும். ஆனால் சாமி மேனாட்டு அரசனால ஏன் இப்படி ஒடியாரு? என்ன சமாச்சாரம்? நாங்களா என்ன பண்றது? ஏய் 2 பேர் எங்க போறீங்க? நீங்க 2 பேர் எங்க? இவங்க அப்பனே உன்ற புருஷன் எங்க அப்பா எப்ப கேனா உனக்கு என்ன அது? என் புருஷன் அப்ப புருஷன் கேனமா இல்ல காணமனே. எங்க அம்மாளுக்கு புருஷன், எனக்கு எங்க அப்பா போன மனுஷன் இன்னும் வரக்காரம். அதனால என்ன காரணமேனு தேடிட்டு வந்தவங்க. ஓ நீங்க இந்த ஆசாரியுடைய மனைவியா? காமாட்சியா? இவன் உலக்கண்ண. ஏய் ஒப்ப வந்து கேடு வரும் பின்னே மது கெட்டு வருமா முன்னே. நாங்க 1000 பேர் போய் ஜெயிக்க முடியாம புலம்பிக்கிட்டு இருந்தோம். இவன் நானாச்சுன்னு போனேன். ஒப்ப முழக்க போட்டாண்டோ. முழக்க போட்டு மேல போயிட்டேன். இருங்க ஆடு மாட புழக்க போடு. எங்க அப்பனை பிடிக்க புழக்க போடுவேன். எங்க அப்பா சாணிதான் போடுவேன் எப்பவுமே. ஒப்பனை வெட்டி கொண்டு போட்டாங்க. எங்க அப்பன் தான் எங்க அம்மாடு சொல்லிட்டு போச்சு. என்னன்னு? போய் பொன்னிவள நாடு போய் பொன்னதி சங்கர தலை கணக்கு எடுத்துட்டு வந்துருவான். அப்புறம் நாளைக்கு ராசா ராணி அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டு வந்தாங்க. ராணிங்க உங்க அப்பாவை கொண்டு போட்டாங்கப்பா. கேட்காம போய் பொன்னர்கிட்ட போய் சத்தியமான கூட்டிட்டு போய் சங்கர் வந்து வெட்டி கொண்டு போட்டாங்க. தலையே இல்லை. அப்படி இருந்தும்
எவ்வளவோ நான் சொல்லியும் கேட்காம போய் இப்படி போய் பொன்னரசனுடைய வாழ்க்கரை ஆகிட்டான். போறவோதே அது எனக்கு தெரியும், அப்பவே தெரியும், போகையிலேயே செய்யணும் ஆச்சு. இதெல்லாம் அங்க போனா நடக்கும்னு நான் எவ்வளவோ சொன்னேன். இந்த கொள்ளையில போனது அப்ப சிவா போனது அப்ப உனக்கு கேட்காத போனானே என் தலைவர் ஓட்டு போயிட்டானே சாமி நான் இந்த புண்ணியான அந்த புண்ணியாரே கோமண மஞ்சள் போட்டு கோபுர மஞ்சள் கிழவ கோபுர மஞ்சள் தூள் போட்டு ஐயோ நான் தானே நான் இந்த மஞ்சள் மானம்மா அந்த எனக்கு வந்த மன்னவனம் நான் மன்னவானே எல்லாரும் உடம்புனான் இப்படி அழுத உடம்புகின்ற பொழுது ஆள் பெண்ணே காமாட்சி அடசாமி அழகமுத்த உங்க அம்மா இப்படி அழுத உடம்புறா நாங்க தடுத்தோம் உங்க அப்பட வேண்டாம்னு சொல்லி சொல்லுவாங்க பழமொழி. உங்க அப்பனுக்கு ரொம்ப ஆசை, பேராசை, அதனாலதான் பார்த்துக்கிட்டு போயிட்டானப்பா. போனா பரவாயில்லை, நாங்க இருக்கிறோம். எங்களுக்காக போனதுனால உங்களுக்கு நாங்க தேவையான முன்பொருளை கொடுத்து ஆதரவு வச்சிருக்கிறோம். நீங்க இடத்த கொடுத்தா எனக்கு புருஷனாட்டு இருக்குமா? மாப்பிள்ளை ரெடி சுமசிரி ரெடியா இருக்கிற போட்டு பூ இல்லாட்டி போனேன்னா ஐயோ கணத்தமில்ல எப்படி கணக்கா இருக்குது எனக்கு. அது நீ இல்லாட்டி ரவி நல்லா தான் இருக்குது. நாங்க அப்படி நிலகம் போக ஆறு நேரம் அதனால மாண்டவன் மீண்டும் எழுந்திருச்சு வரப்போறதில்லை. அவனுக்கு நடக்கக்கூடிய ஈமச்சடங்குகளை செய்து முடித்து உனக்கு வேணுங்கிறத வேண்டியால் போதுங்கிறது போல் நாங்க கொடுத்து ஆதரிக்கிற கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தார். அந்த நேரத்திலே அண்ணன்மார்கள் அரண்மனைக்கு வருகின்ற பொழுது எங்க தங்கம் தனிமையில் பார்த்துட்டு அந்த செம்பகுளமான வரச்சங்க வெற்றி வாழை சூடி வருகிறார்கள் என்று அப்பா நடக்க கண்டு என்று தங்கையார் தங்கையாரே கருதை வெற்றி தங்கையார் பாவாங்க என்று தங்கையாரே தங்கையார் வருஷ வெற்றி எத்தான் அழைச்சா தங்கையாரே எங்க தங்கம் தானி இன்பம் மூடன் அழைத்தாரே அவனுக்கு ஏன் கொடிகள் எல்லாம் கொடுத்து சரி பானம் கொடிகள் எல்லாம் கொடுத்து பன்னீரால் தாகம் தீருங்கள் என்று தண்ணி கொடுத்ததாக அவளை ஆடி சரி கங்காளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அண்ணன்மார்கள் அவன் அரண்மனைக்கு சென்றார். கங்காய் அண்ணன் கொஞ்சம் தூரிகளே வந்து சரி சேடிகளோடு சந்தோஷமாக இருக்கின்றார் வளநாட்டு மாளிகையில். அடுத்தபடியாக மேல்படியான கதைகள் நாளைய தினமானது நடைபெறுகிற சுவாமிகளை
இதுவரை அமைதி காத்த எல்லா புண்ணியவான்களுக்கும் எங்களது கலைமகள் கலைக்குழு சார்பாக நன்றி வந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.